தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, 2, 2A மற்றும் போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் பயன்படுகின்ற வகையிலே ஒரு பாடத்தை நாம் காண இருக்கின்றோம். தமிழின் தொன்மை என்ற தலைப்பிலே 54 வினாக்களை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். தமிழின் தொன்மை என்ற தலைப்பு அனைத்து போட்டித் தேர்விற்குரிய பாடத்திட்டத்திலேயும் இடம்பெற்றிருக்கிறது. நான் உங்கள் முன் வைக்கின்ற இந்த தமிழின் தொன்மை என்ற தலைப்பு 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தின் பழைய பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலே பழைய பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பது. பழைய புத்தகங்கள் கிடைப்பது மிகவும் கடினம். அந்த பாடத்தை நான் உங்களுக்கு வினா வடிவிலே உங்கள் முன் வைக்கிறேன். தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் அதை குறிப்பெடுத்து கொண்டு வாழ்விலே வளம் பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன். முதலில் மாந்தன் தோன்றிய இடம். மாந்தன் என்று சொன்னால் மனிதன். முதலாக உலகிலே மனிதன் தோன்றிய இடம் எது என்பது வினா. முதலாக மனிதன் தோன்றிய இடம் லெமூரியா என்று சொல்லுவார்கள். லெமூரியா கண்டம் என்று கூட சொல்லுவார்கள். கண்டம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை கண்டம் என்று சொல்லுவார்கள். தீவு என்று சொன்னால் 4 புறம் கடலால் சூழப்பட்ட பகுதியை தீவு என்று சொல்லுவார்கள். அதே போல கண்டம் என்றால் என்னன்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை கண்டம் என்று சொல்லுவார்கள். இந்தியாவினுடைய கடைசி முனை குமரிமுனை என்று சொல்றோம் இல்லையா, அந்த இந்தியாவை நம்ம எடுத்தோம்னா இது இந்தியா. இந்த இந்தியாவிலே இதை நாம் குமரிமுனை என்று சொல்லுகிறோம். இந்த குமரிமுனையை ஒட்டி ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்தது. அதை தான் லெமூரியா கண்டம் என்று சொல்லுகிறார்கள். எனவே முதலாக மனிதன் தோன்றிய இடம் இந்த லெமூரியா கண்டம் அல்லது குமரி கண்டம் என்று கூட இதை சொல்லுவார்கள். அடுத்து மனித நாகரிகத்தினுடைய தொட்டில் எது? மனித நாகரிகத்தினுடைய தொட்டில் முதலாக மனித நாகரிகம் தோன்றிய இடம் லெமூரியா கண்டம் என்று கூட சொல்லலாம். 3வது வினா, பண்டை தமிழகத்தினுடைய தென் எல்லையை விவரி. பண்டை தமிழகத்தினுடைய தென் எல்லை, அதாவது வடக்கு, இது தெற்கு என்று நாம் சொல்லுகிறோம். தமிழகம் இன்று போல் இல்லாமல் குமரிமுனைக்கு தெற்கே இன்னும் விரிந்து குமரிமுனை, பக்ருளி ஆறு முதலியவற்றை உள்ளடக்கி இருந்தது. குமரிமுனை தமிழகம் இன்று போல் இல்லாமல் குமரிமுனை, நான் குமரிமுனை என்று சொன்னோம்ல, அந்த குமரிமுனைக்கு இந்த பக்கத்தில் இன்னும் அதிகமாக பறந்து விரிந்து அங்கே பக்ருளி ஆறு, இங்கே ஒரு ஆறு ஓடியதாகவும் பல மலைகள் இருந்ததாகவும், பன்மலை அடுக்கத்து கீழே வருது பாருங்க, பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்பது சிலப்பதிகாரத்தில் வருகிற பாடல் அரி. அதாவது பண்டை, இந்த 2 வினா ஒன்னா சேர்த்துக்கலாம். பண்டை தமிழகத்தினுடைய தென் எல்லை குமரிமுனைக்கு தெற்கே இன்னும் விரிந்து பக்ருளி ஆறு போன்றவற்றை கொண்டதாக இருந்தது. அடுத்த 4வது வினா, பண்டை தமிழக தென் எல்லை பற்றி பாடல் வரிகள் யாவை என்பது வினா. பக்ருளி ஆற்றுடன், அங்கே ஓடிய ஒரு ஆறு, அந்த ஆறுக்கு பக்ருளி ஆறு என்று பெயர். அதே நேரத்தில் பல மலைகள், பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கொடல் கொள்ள. அப்ப இங்கிருந்த பல அடுக்கடுக்கான மலைகளையும் இங்கே இருந்த ஆறையும் கடல்கோள் என்று நான் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த கடல்கோள் மூலமாக அவை உள்ளே மறைந்து விட்டன என்ற வரலாற்று செய்தி இங்கே நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து தமிழின் பழம் சிறப்பு பற்றி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடுகின்ற வரிகள். பாரதிதாசன் தமிழை பற்றி பாடியிருக்கிற பாருங்க. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் பொங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். என்ன அழகான வரி பாருங்க. ஒரு ஓட்டம், ரன்னிங் எப்படி இருக்குது பாருங்க. இந்த பாடலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அதில் இருக்கிற அந்த நயம், அதில் ஓட்டம் பாருங்க. திங்களோடும், திங்கள் என்று சொன்னால் நிலா, செழும் பருதி என்று சொன்னால் சூரியன், செம்மையான சூரியன், சிவப்பு நிற சூரியன். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும், வானத்தில் இருக்கிற அத்தனை கோள்களோடும் பொங்கு கடல் இவற்றோடு, எப்பொழுது, அதாவது எப்பொழுது மலைகள் பிறந்ததோ, எப்பொழுது கடல் பிறந்ததோ, எப்பொழுது சூரியன் சந்திரங்கள், அதாவது இயற்கை தோன்றிய போதே தமிழ் தோன்றியது என்பது இந்த பாடலுடைய வரி.
இல்ல, திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் பொங்கு கடல், பொங்குன பொங்குகின்ற கடல், இவற்றோடும் அலைகள் மூலமாக அது பொங்குகிறது இல்லையா, அது சொல்றாரு. பொங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழோடு பிறந்தவர்கள் நாங்கள். ஏன்னு சொன்ன, குழந்தை பிறக்கின்ற பொழுதே அம்மா ஆ என்ற உயிரெழுத்தை சொல்லி அது பிறக்கின்ற காரணத்தினாலே தமிழோடு நாங்கள் பிறந்தோம் என்ற எங்கள் கருத்தை அவர் பதிவு செய்கிறார். ரொம்ப அழகான பாடல் வரிகள். அடுத்து, பண்டை தமிழர் எப்பண்புகளாலே சிறந்து விளங்கினர். பண்டை தமிழர்கள் சிறந்து விளங்கியதற்கான பண்புகள்: ஒன்று உணவு, உடை, விருந்து, ஈகை, பொறை, நடுவு நிலைமை, அருள் போன்றவற்றிலே பண்டை தமிழர், பழங்கால தமிழர் சிலர் அவர்கள் உண்ணுகின்ற உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், விருந்து என்று சொன்னால் மற்றவர்களை உபசரிக்கின்ற தன்மை. நாம் விருந்தாளிகள் என்று சொன்னால், விருந்தினர் என்று சொன்னால் நம்முடைய உறவுகளை, அக்கா மாமா தாத்தா பாட்டி, இப்படி நமக்கு உறவினர்களை வந்தால் மட்டுமே விருந்தினர் என்று சொல்கிறோம். பழங்காலத்திலே விருந்து என்று சொன்னால் முன்பின் அறியாதவர்களை உபசரிக்கிற ஒரு தன்மை. திருக்குறளிலே விருந்தோம்பல் அதிகாரத்திலே நான் விளக்கியிருக்கிறேன். ஈகை, மற்றவருக்கு கொடுப்பது ஈகை. கடன் கூட மற்றவருக்கு கொடுப்பதுதான். ஆனால் கொடுத்து வாங்குவது கடன், கொடுத்து விட்டு வாங்காமல் இருப்பது ஈகை. அதாவது வாங்குகிறவர் திருப்பி கொடுக்க முடியாதவருக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்பது இங்கே மரபு. அதை ஈகை என்று சொல்வார்கள். பொறை என்று சொன்னால் பொறுமை, நடுவு நிலைமை, அருள், அருள் என்று சொன்னால் இரக்கம், ஆங்கிலத்தை மெர்சி என்று சொல்லலாம். இந்த பண்புகளாலே அவர்கள் சிறந்து விளங்கினர். பண்டை தமிழர் எந்த தொழிலை மதித்து வந்தனர்? பலவிதமான தொழில் அக்காலத்தில் இருந்தது. ஆனால் அவர் மதித்த தொழில் உழவு மற்றும் தொழில். உழவையும் தொழிலையும் காந்தியடிகள் சொல்லுவார், விவசாயிகள் நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொல்லுவார். எனவே நாட்டினுடைய முதுகெலும்பான அந்த உழவு தொழிலை அவர்கள் கண் போல போற்றி வந்தனர். பாடல் வரி கூட ஒன்று: உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம். ஒரு மனிதன் உழவு செய்ய வேண்டும் அல்லது தொழில் செய்ய வேண்டும். இந்த ரெண்டிலும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இவற்றை ஈடுபடுத்தாமல் வெறுமனே இருக்கின்ற மனிதர்களை நாம் நிந்தனை, அப்படி சொன்னால் இழிவாக நாம் பேசுவோம் என்ற பாடல் வரிகள். அடுத்தது 8வது பாருங்க. ஆடவர் எதனை உயிராக கருதினர்? ஆடவர்கள் வினையை, வினை என்று சொன்னால் வேலை, வினையே ஆடவர்க்கு உயிரே என்பது பாடல் வரி. ஆடவர்கள் ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டும் என்ற கருத்தை மனதிலே கொண்டு இருந்தனர். 9வது வினா. பண்டை தமிழர், கொஞ்சம் பண்டை தமிழர் எத்தகைய கல்வி, பண்டைய தமிழர் கல்வியின் முடிவு எது என நம்பினர்? அதாவது நாம் படிக்கிறோம், படிப்பதனுடைய முடிவு, எல்லை என்பது என்ன என்று சொன்னால் சான்றோன் ஆதல். எதற்காக நாம் படிக்கிறோம் என்று சொன்னால் சான்றோராக திகழ்வது. அப்போ நாம் படிக்கிற பாடங்கள், நாம் படிக்கின்ற புத்தகங்கள் அனைத்தும் ஒரு நல்ல நெறியுள்ளவனாக, நல்ல வாழ்க்கையை நம்ம காட்டுவனவாக, ஒரு நெறி சார்ந்த ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பது தமிழருடைய மரபு. எனவே எதுக்காக படித்தான் அப்படின்னு சொன்னால் சமுதாயத்திலே தன்னை சான்றோனாக நிறுத்தி கொள்வதற்காக. சான்று, சான்று என்று சொன்னால் எக்ஸாம்பிள், ஒரு சான்றாக, ஒரு மாதிரியாக அவன் வாழ வேண்டும். அடுத்து, தமிழர் எதனை எதிர்கொண்டு வாழ்ந்தனர்? எதனை எதிர்கொண்டு வாழ்ந்தனர்? விருந்து எதிர்கொண்டு வாழ்ந்தனர். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து நோக்குவான் என்பது இலக்கியம். செல்விருந்து, அதாவது பழங்காலத்திலே தமிழர்கள் வீடுகளை கட்டுகின்ற பொழுது அந்த திண்ணைகளை வைத்து கட்டுவார்கள். அதாவது காலத்திலே பேருந்து வசதி, ட்ரெயின், எந்த வசதியுமே கிடையாத ஒரு சூழ்நிலை. ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் உணவு பொட்டலங்களை கட்டி கொண்டு செல்வார்கள். தான் கொண்டு சென்ற உணவுகள் தீர்ந்து போன பிறகு அவர்கள் சோர்வோடு ஏதாவது ஒரு வீட்டு திண்ணையிலே அமருவார்கள். அப்படி வீட்டு திண்ணையில் அமர்கின்ற பொழுது, உணவு நேரத்தின் பொழுது வீட்டில் இருக்கின்றவர்கள் வெளியே வந்து திண்ணையிலே யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்து அவர்களை அழைத்து அவர்களுக்கு உணவு தந்துவிட்டு திரும்பவும் யாராவது வருவார்களா என்று பார்த்துவிட்டு தான் அவர்கள் போய் உண்ண ஆரம்பிப்பார்களாம். அது செல்விருந்து ஓம்பி வருவிருந்து நோக்குவான் என்று சொல்வார்கள். விருந்தினர் ஒருவனை உபசரித்து அனுப்பிவிட்ட பிறகு மேலும் யாராவது விருந்தினர் வருவார்களா என்று பார்த்து அவர்கள் உண்ண தொடங்குவார்கள். அதனால தான் திண்ணைகள் வைத்தார்கள். ஆனால் இப்போ நம்மலாம் சாப்பிடும்போது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எல்லாம் சாப்பிடலாம் வாங்க, கதவை சாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கதவை தாழிட்டு விட்டு இன்றைக்கு சாப்பிடுகிறோம். ஆனால் பழங்காலத்திலே அவ்வாறு அல்ல, கதவு திறந்து வைத்தே உணவை அருந்தினார்கள். ஏனென்று சொன்னால் சோர்வோடு யாராவது வந்தால்
முதலிலே அவர்களுக்கு உணவு படைக்கின்ற நிகழ்ச்சி, இதைதான் விருந்து என்று சொன்னார். முன்பின் அறியாத ஒருவருக்கு உணவு தருகின்ற அந்த அந்த செயல் தான் விருந்து என்று இங்கே பதிவு செய்திருக்கின்றனர். 11வது வினா, பண்டை தமிழர் எதற்கு உயிர் கொடுக்க முன்வந்தனர்? புகழ் எனின் உயிரும் கொடுக்க முன்வந்தனர். இல்லைங்களா? புகழ், அந்த நாம் செய்கின்ற செயலாலே ஒரு புகழ் உண்டாகும் என்று சொன்னால் தங்களுடைய உயிரையும் தருவதற்கு அவர்கள் முன் வந்தனர். ஆனால் அதே நேரத்திலே ஒரு உலகத்தையே தருவதென்றாலும் உலகை பெறவும் மறுத்தது எப்பொழுது அப்படின்னு சொன்னா, பழி என்று சொன்னால் உலகை பெறவும் மறுத்தனர். ஏறக்குறைய இது ரெண்டும் ஒன்னா வரும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கருத்தும் ஒரே கருத்து என்று கூட நாம் சொல்லலாம். இந்த 11வது வினாவும் 12வது வினாவும் ஒரே பொருளை தருவது. அதாவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்டை தமிழர் ஒரு சிறப்பு வாய்ந்த புகழ் என்று சொன்னால் தங்கள் உயிரையும் கொடுப்பர். ஆனால் பழி என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு செல்வம் உலகத்தையே நமக்கு பரிசாக கொடுத்தாலும் அதை ஏற்பதற்கு அவர்கள் மறுத்தனர். 13வது வினா, பண்டை தமிழர் எதிலே இன்பம் கண்டனர்? அவர்கள் கண்ட செயல்பாட்டிலே அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தது ஈந்து வந்து, ஈதல் என்று சொல் மற்றவருக்கு கொடுத்து அதை பெற்றவன் அடைகின்ற மகிழ்ச்சியை கண்டு இவர்கள் மகிழ்ந்தனர். 4வது வினா, பழந்தமிழ் நாட்டினர் எதன் வழி வாணிபம் செய்தனர்? பழங்காலத்திலே வாணிபம் சிறந்து விளங்கியது எதன் அடிப்படையில் என்று சொன்னால் அறத்தின் வழியாக. அறம் என்று சொன்னால் நல்லது, அறம் செய்ய விரும்பு, நல்லவற்றை செய்ய விரும்பு, ஆத்திச்சூடியில் நாம் பார்க்கிறோம். அப்போ அறத்தின் வழியாக மற்றவரை ஏமாற்றியோ அல்லது அநியாயம் செய்தோ போலி பிராண்டிலோ அந்த காலத்திலே வாணிபமும் நடக்கவில்லை, வியாபாரம் நடக்கவில்லை. முழுக்க முழுக்க அறத்தின் அடிப்படையிலே வாணிபம் செய்தனர். அடுத்து 15வது வினா, பண்டை தமிழர் எவ்வாறு வாணிபம் செய்தனர்? எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது வாணிகம் செய்தனர். கொள்வதும் மிகை கொடாது, கொள்ளுதல் என்று சொன்னால் பெறுதல். அவர்கள் ஒரு பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்த பொழுது சரியான விலை நிர்ணயம் செய்தனர். இல்லைங்களா? அதாவது அவர்கள் வாங்குகின்ற பொருளுக்கு பணத்தை சரியான முறையிலே வாங்கி கொடுக்கின்ற பொழுது அந்த தரத்திற்கு குறைவாமல் சரியான பொருளை அவர்கள் கொடுத்து வாணிபம் செய்த. அழகான வரி பாருங்க, கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது வாணிகம் செய்தனர். அவர்கள் கொடுத்த பொருள் தரமானதாக இருந்தது. பொருளுக்கு ஏற்ற பணத்தை மட்டும் அக்காலத்திலே அவர்கள் பெற்றனர். 16வது வினா பாருங்க, வாணிபம் எங்கெங்கு நடத்தி பொருள் ஈட்டினர்? எந்தெந்த இடங்களிலே என்று சொன்னால் உள்நாட்டு வாணிகத்திலேயும் வெளிநாட்டு வாணிகத்திலேயும் அவர் சிறந்திருந்தனர். அடுத்து, தமிழர் விற்ற தானியங்கள் யாவை? அவர்கள் வியாபாரத்திலே பல தானியங்களை விற்றதாக பதிவு நமக்கு இருக்கிறது. நெல், கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை, சாமை, வரகு முதலிய தானியங்களை அவர்கள் விற்றனர். பண்டை தமிழர் விற்ற பயிர் வகைகள் யாவை? பருப்பு வகை அப்படின்னு சொல்லலாம். ஏறக்குறைய உளுந்து, கடலை, அவரை, துவரை, தட்டை, பச்சை, கொள்ளு, எள்ளு முதலிய பயிர் வகைகளை அவள் விற்றிருக்கிறார்கள். அடுத்து, தமிழர் கடல் கடந்து வாணிகம் செய்த பொருட்கள் யாவை? திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு. திரவியம் என்று சொன்னால் செல்வம், பொருள். அப்படி அவர்கள் கடல் கடந்து சென்று செய்த வியாபாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொன்னும் முத்தும் துகிலும் கொண்டு கடல் கடந்து வாணிகம் செய்தனர். பொன்னுனா நமக்கு தெரியும், முத்து என்றால் என தெரியும், துகில் என்று சொன்னால் ஆடை, உடை, துணியை அவர்கள் நெய்தனர். வரலாற்றிலே செவி வழியாக ஒரு செய்தி கூட சொல்லப்படுவது உண்டு. ஒரு மிகப்பெரிய ஒரு புடவையை, ஒரு சாரி என்று சொல்ல ஒரு புடவையை மடித்து ஒரு சிறிய தீப்பெட்டிக்குள்ளே வைத்து அடக்குகிற அளவுக்கு மெல்லிய சேலைகளை பழங்காலத்திலே அவர்கள் நம்முடைய தமிழர்கள் தயார் செய்தனர் என்று செய்தி கூட செவி வழியாக உண்டு. பொன்னும் முத்தும் துகில், அந்த அளவுக்கு மிக மெல்லிய, அவ்வளோ நைஸா துணிகளை, கனமான துணிகளை நெய்வது மிகவும் எளிது. அந்த மென்மையான துணியை, அந்த அளவுக்கு மென்மையான துணிகளை நெய்யக்கூடிய அளவுக்கு திறன் பெற்ற நெசவாளிகள் நம்முடைய நாட்டிலே இருந்தார்கள் என்பதற்கு சான்றாக சொல்லுவது உண்டு. இந்த வணிகர்கள் எந்த பகுதியிலே வாழ்ந்து வந்தனர்? இவர்கள் பூம்புகார் முதலிய பெருநகரங்களிலே, பெரும்பாலும் துறைமுகத்தை ஒட்டிய நகரங்கள், பட்டினம் அல்லது பாக்கம் என்று சொல்லுவார்கள். இந்த வணிக துறைமுகத்தை ஒட்டிய இடங்களை பட்டினம் அல்லது பாக்கம், காவிரி பட்டினம், காவிரிப்பும் பட்டினம், பட்டின பாக்கம் என்ற பெயர்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம்.
அந்த இடங்களிலே, அதாவது வணிகர்கள் பெரும்பாலும் துறைமுக நகரங்களிலே வியாபாரம் அதிகமாக நடக்கின்ற, ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக நடக்கின்ற அந்த துறைமுகங்களிலே அவர்கள் அதிகமாக வாழ்ந்தனர் என்ற செய்தியை நம்மால் இலக்கியத்தின் வழியாக அறிய முடிகிறது. இவை சொல்லப்படுகிற செய்திகள் அத்தனையுமே இலக்கியத்தின் அடிப்படை. அடுத்து, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே எந்த நாடுகளோடு எந்த வகையான வாணிகம் செய்தனர்? கிறிஸ்து கிபி என்று சொல்லுகிறோம் அல்லவா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னரே கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து ஆகிய நாடுகளுக்கு அரிசி, மயில் தோகை, சந்தனம் போன்றவற்றை தமிழகத்திலிருந்து அவர்கள் ஏற்றுமதி செய்திருக்கின்றனர். இது குறிப்பிட வேண்டிய செய்தி. கிறிஸ்தவருடைய பைபிளிலே, இந்த பழைய ஏற்பாட்டிலே பல செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே கிரேக்க நாடு, ரோம நாடு, எகிப்து போன்ற நாடுகளுக்கு நம் நாட்டிலிருந்து அரிசி, மயில் தோகை, சந்தனம் போன்றவை தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டன. கிமு 10ஆம் நூற்றாண்டின் இஸ்ரேல் நாட்டின் மன்னன் சாலமன் அரசனுக்கு அனுப்பப்பட்ட பொருள்கள் யாவை? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே 10 நூற்றாண்டுகளுக்கு முன்பு. இப்ப கிறிஸ்து பிறந்து நாம் 2000 என்று சொல்கிறோம். கிறிஸ்து பிறந்து 2000 ஆண்டுகள் ஆகிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே 10 நூற்றாண்டுகளுக்கு 10ஆம் நூற்றாண்டிலேயே இஸ்ரேல் நாட்டை ஆண்ட ஒரு மன்னன், சாலமன் என்று சொல்லப்படுகிற ஒரு மன்னன், ஞானத்திலே சிறந்தவன். அவனுக்கு நம் தமிழகத்திலிருந்து பரிசு பொருட்கள், அதாவது யானை தந்தமும், மயில் தோகையும், ஏலம், லவங்கம் போன்ற வாசனை பொருட்கள் அவனுக்கு அனுப்பப்பட்டன என்ற செய்தியை கே பிள்ளை அவர்கள் தம்முடைய வரலாற்று நூலில், தமிழகம் பண்பாடும் தமிழக வரலாற்று பண்பாட்டு நூலில் அவர் பதிவு செய்கிறார். அதை பற்றி ஒரு விரிவான தனி ஒரு பாடத்தை கூட உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். அடுத்து, பண்டை தமிழர் எந்த நாட்டோடு கடல் வாணிக தொடர்பு கொண்டிருந்தனர்? கடல் வாணிகம் அதிகமாக கொண்டது சாவக நாடு என்ற பதிவை நம்மால் பெற முடிகிறது. கிறிஸ்து ஊழி தொடக்கத்திற்கு முன்பே தமிழ் சங்கம் எங்கு இருந்தது என வரலாற்று ஆசிரியர் கருதுகின்றனர். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே சங்கம் இருந்ததை நம்மால் அறிய முடிகிறது. அப்போ எந்த இடத்துல கிறிஸ்துவுக்கு முன் சங்கம் இருந்தது என்று சொன்னால் மதுரையிலே சங்கம் இருந்தது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. தமிழ் சங்கம் இருந்தது என்ற மரபு செய்தி இடைவிடாது இருந்து வருகிறது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். தமிழ் சங்கம் என்ற மரபு செய்தி, ஏன் கேட்டால் சங்கம் இருந்ததா இல்லையா என்று சொல்லி பலவிதமான வாதங்கள் அறிஞர் பெருமக்களிடையே பண்டை காலம் தொட்டே இருந்து வருகிறது. ஆனால் அந்த நிலையிலே தமிழ் சங்கம் இருந்தது என்ற ஒரு கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழ் சங்கம் இருந்தது என்ற மரபு செய்தி இடைவிடாது இருந்து வருகிறது என்ற செய்தியை, அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியவர் யார் என்று சொன்னால் தனிநாயகம் அடிகள். மிக பெரிய தமிழ் தொண்டர், ஆர்வலர். இவரை பற்றிய ஒரு தொகுதி கூட என்னுடைய தமிழும் தங்கையாவும் என்ற அந்த யூடியூப் சேனலிலே தனிநாயகம் அடிகளை பற்றிய ஒரு செய்தியை கூட நான் பதிவு செய்திருக்கிறேன். மிக சிறந்த தமிழறிஞர். அடுத்து, மதுரை தமிழ் சங்கத்தை புறநானூறு எவ்வாறு கூறுகிறது? மதுரையிலே தமிழ் சங்கம் இருந்ததை பற்றிய குறிப்பு புறநானூற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் கெழு கூடல். தமிழ் கெழு கூடல். கூடல் என்பது இங்கே சங்கத்தை குறிக்கிறது. கூடல் என்பது சங்கத்தை குறிக்கிறது. அடுத்து, மதுரை தமிழ் சங்கத்தை பரிபாடல் எவ்வாறு கூறுகிறது? மதுரையிலே தமிழ் சங்கம் இருந்தது என்பதை பரிபாடல் தமிழ் வேலி என்று கூறுகிறது. வேலி என்று சொன்னால் ஒரு பாதுகாப்பு, தமிழை வளர்த்த ஒரு இடம். தமிழை பாதுகாப்பாக நம்ம வேலி, ஃபென்சிங் போடுறோம். எதுக்கு போடுறோம்? எந்த விதமான தீங்கும் நமக்கு ஏறக்கூடாது என்பதற்காக போடப்படுவது வேலி. எனவே தமிழுக்கு எந்த விதமான தீமையும் வரக்கூடாது என்ற எண்ணத்திலே அந்த சங்கம் செயல்பட்ட காரணத்தினாலே அதை தமிழ் வேலி என்று மதுரை பரிபாடல் மதுரை தமிழ் சங்கத்தை குறிப்பிடுகிறது. 28வது வினா, பழந்தமிழர் சங்கத்தினையும் சங்கம் இருந்து தமிழ் வளர்ந்து ஆய்ந்த நிலையையும் மாணிக்க வாசகர் எவ்வாறு கூறுகிறார்? சங்கம் இருந்தது, அந்த சங்கத்திலே தமிழ் ஆயப்பட்டது என்பதை மாணிக்க வாசகர் தன்னுடைய பாடலில் பதிவு செய்கிறார். அவர் கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழ். கூடல் என்று சொன்னால் சங்கத்தை குறிக்கிறது. சங்கத்திலே ஆயப்பட்ட தமிழ் என்பது அவருடைய பதிவு. உலக அளவிலே தமிழ் மொழியின் பங்களிப்பு என்ன? தமிழ் உலக அளவிலே என்ன செயல்பாட்டை செய்திருக்கிறது என்று சொன்னால், உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பண்பாட்டிற்கும் ஒரு சிறந்த பங்களிப்பை தமிழ் ஆற்றியிருக்கிறது என்பது மிக பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு செய்தி.
உலகில் உள்ள உயிரிய மனித இனத்தின் மரபு செல்வமாக எது திகழ்கிறது? மனித இனத்தினுடைய ஒரு மிக சிறந்த செல்வமாக எதுன்னு கேட்டால் மொழி குறிப்பாக தமிழ் மொழி பதிவு செய்யப்படுகிறது. உலகில் உள்ள, இது பாடத்தில் நமக்கு இருக்குது, இருப்பதினாலே இதை நான் உள்வாங்க வேண்டும். உலகில் உள்ள உயிரிய மனித இனத்தின் மரபு செல்வமாக திகழ்வது மொழி, குறிப்பாக தமிழ் மொழி என்ற பதிவு அங்கே பாடத்தில் நம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 31வது வினா, துறைமுக நகரங்களிலிருந்து வாணிக பொருட்கள் ஏற்றுமதியானதை கூறும் இலக்கியங்கள். இந்த 2 இலக்கியங்கள் தான் ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி பதிவு செய்கிறது. ஒன்று பட்டினப்பாலை, மற்றது மதுரை காஞ்சி. 10 பாட்டு சங்க இலக்கியங்கள் 2 வகை சொல்லலாம். 8 தொகை 10 பாட்டு. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிட்டு 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும், கலியோடு அகம்புறம் என்ற இத்திரத்தை 8 தொகை இல்லைங்களா? 8 தொகை 8 நூல்கள். அதே மாதிரி 10 பாட்டுல 10 நூல்கள். அந்த 10ம் 8ம் சேர்ந்த 18 நூல்களை தான் நாம் சங்க இலக்கியம் என்று சொல்கிறோம். இதுல இந்த 10 பாட்டில் அடங்குகின்ற பட்டினப்பாலையும் மதுரை காஞ்சியும் நம் துறைமுக நகரங்கள் காவிரிப்பட்டினம், கொர்க்கை, முசிறி போன்ற துறைமுக நகரங்களிலே ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை பற்றி தெளிவாக பதிவு செய்கிறது. அடுத்த வினா, காவிரிப்பட்டினத்து துறைமுகத்தில் பொருட்கள் மண்டியும் மயங்கியும் கிடந்ததை பட்டினப்பாலை எவ்வாறு விளக்குகிறது? உதாரணத்துக்காக இந்த ஒரு வினா உங்களுக்கு அந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க. நீரின் வந்த நிமிர் பரி புரவியும், புரவி என்று சொன்னால் குதிரை. அந்த காலத்தில் குதிரை அரேபிய நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக சான்றுகள் நமக்கு இருக்கிறது. புரவி நிமிர்ந்து, அதனால அந்த குதிரையை பார்த்தீங்கன்னா அதனுடைய தோற்றமே நல்ல ஜைஜாண்டிக் என்று சொல்லுவார்கள். அதை நிமிர் பரி புரவி என்று பதிவு. காலின் வந்த கருங்கரி முடையும், மூடைனா மூட்டை. அந்த நம்ம கரம் மசாலா என்று சொல்லுவோம்ல, ஏலம், லவங்கம், பட்டை, அந்த கால் என்று சொன்னால் தரை வழியாக வந்த அந்த மசாலா பொருட்கள் அவையும், வடமலை பிறந்த மணியும் பொன்னும், குடமலை பிறந்த ஆரமும் அகிலும், அப்படியே வட்சியா சொல்லிட்டே மயங்கிய நனந்தலை மருது. இப்படி அந்த காவிரிப்பட்டினத்து முகப்பிலே அதனுடைய பகுதியிலே அவைகள் பரவி கிடந்தன அல்லது விரைவி கிடந்தன என்பதை அழகாக அது சொல்லுகிறது. உலகின் மொழி உருவம் பெறுவதற்கு முன் தோன்றியது எது? உலகத்திலே முதலாக தோன்றியது மொழி என்று சொல்கிறோம். மொழி தோன்றுவதற்கு முன்னாலே ஒன்று இருந்ததாக கருதப்படுகிறது. அது என்ன என்று சொன்னால் இசை. பாடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதர் தன் உணர்ச்சியை வெளிப்படுத்த கருவியாக இருந்தது. முதலாக மனிதன் வாய் திறந்து மொழியை பேசுவதற்கு முன்னர் அவன் வாயிலிருந்து வெளிவந்தது இசையாகத்தான் இருக்கும். உதாரணம், நம்ம நடந்து போயிட்டே இருக்கிறோம், காலில் ஒரு முள்ளு குத்துது, நம்மை அறியாமலே ஆ என்று சொல்லி அந்த காலை நாம் தூக்குகிறோம். அதே மாதிரி துன்பப்படுகின்ற போது ஓ என்று நாம் அழுகிறோம். எனவே சொற்கள் வருவதற்கு முன்னே அந்த ஓசையை, அந்த இசை தான் நமக்கு நம்முடைய மனிதனுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறது என்பது மொழியியலாருடைய கருத்து. இசை பற்றிய இலக்கியங்களில் காணப்படும் குறிப்புகள் யாவை? இசை பற்றி இலக்கியங்களில் இசை பற்றிய குறிப்பு இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்கள், இசை கருவிகள், இசை கலைஞர்கள், இசை பாடல்கள், இதெல்லாம் இலக்கியத்திலே இசையை பற்றிய குறிப்புகள். பண் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் டியூன் என்று சொல்லுவோம். இசை கருவிகளுடைய பெயர்கள் வருகிறது, இசை கலைஞருடைய பெயர் வருகிறது, இசை பாடல்கள் பல இடம் பெற்றிருக்கிறது. இது இலக்கியங்களில் காணப்படுகின்ற இசை பற்றிய செய்திகள். இதெல்லாம் நம் தமிழருடைய தொன்மை. அதாவது தொன்மை என்று சொன்னால் பழங்காலத்திலேயே நாம் எப்படி இருந்தோம் என்பதற்கு ஒரு முன்னோட்டம் போல அடுத்தடுத்த பதிவுகளிலே நான் இன்னும் தெளிவாக ஒவ்வொன்றாக நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். இந்த இசை மரபை வெளிப்படுத்தும் நூல்கள் தொல்காப்பியம், சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம். இந்த 3 நூல்களும் அந்த இசையினுடைய தன்மையை, இசையினுடைய நூல்களை பற்றி, இசை மரபை பற்றி நமக்கு குறிப்புகளை தருகிறது. பண்டை இசை இலக்கண நூல் உண்டு என்பதை தொல்காப்பியர் எந்த தொடர் மூலம் விளக்குகிறார்? இசை இலக்கண நூல். நல்லா கவனிக்கணும், இசைக்கென்று ஒரு இலக்கண நூலே இருந்ததா? இசை இலக்கண நூல் கொஞ்சம் நாங்கள் கவனிக்கணும். இசை இலக்கண நூல் இருந்ததற்கான சான்று நரம்பின் மறை என்ற ஒரு சொல்லை அவர் பயன்படுத்துகிறார். அதாவது நரம்பின் மறைன்னா, நரம்பு என்று சொன்னால் அந்த வீணை, இந்த கிட்டார், நம்ம புரிகிற மாதிரி அந்த நரம்புகள் கட்டப்பட்டு அதன் மூலமாக வருவது. அந்த இசை
இசைக்கென்று ஒரு இலக்கண நூல் இருந்தது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று தொல்காப்பியர் சொல்லுகின்ற நரம்பின் மறை என்ற ஒரு தொடர். ஏன்னு சொன்னால் இப்படிதான் ஆய்வுகளிலே, இது ஒரு பெருசாக அப்படி நினைக்கலாம், ஆய்வு என்பது இப்படிதான் ஒரு சிறிய ஒரு நுணுக்கத்தை வைத்துக்கொண்டு அதை பின்புலமாக கொண்டு பல செய்திகளை நாம் கிளறி எடுப்பது. எனவே தொல்காப்பியர் இந்த குழு நம்ம கொடுக்கிறார். நரம்பின் மறை என்ற தொடரின் மூலமாக இசை இலக்கண நூல் அக்காலத்தில் இருந்தது. அடுத்து 38வது பண்டைய இயல் இசை நாடக கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இயல் இசை நாடகம். இயற்றப்படுவது இயல், இசைக்கப்படுவது இசை, நடிக்கப்படுவது நாடகம். அதான் முத்தமிழ் என்று சொல்லுவார்கள். திரும்பவும் சொல்ற, இயற்றப்படுவது கட்டுரை, கவிதை, அதுக்கப்புறம் ஒரே நடையெல்லாம் இயல்ல வரும். அதுக்கு இசையமைக்கின்ற பொழுது இசையாக மாறுகிறது. அதுக்கு நம்ம அபிநயம் என்று சொல்லுவார்கள். அது நடிக்க முற்படுகின்ற பொழுது நாடக கலையாக அது மாறுகிறது. இந்த பண்டைய இயல் இசை நாடக கலைஞர்கள் குறிய பெயர்கள் இலக்கியத்தில் இடம்பெறுகிறது. பாணன், பாடினி, கூத்தன், விரலி. பெரும்பாலும் இந்த பாணனும் பாடினி, ஒரு சில பாணன் கணவன், அவனுடைய மனைவி பாடினி என்று அழைக்கப்படுவாள். பாணன் கணவன், அவனுடைய மனைவி பாடினி. இவன் பாடுவான், இவள் அந்த பாடலுக்கு ஏற்றாற் போல ஆடுவாள். தனியே கூட உங்களுக்கு நான் பதிவு தருகிறேன். பாணன் பாடுவான், அவனுடைய மனைவி பாடினி ஆடுவாள் அரசன் முன்னே. அதை கண்டப்போ டிவி போன்ற எந்த விதமான பொழுதுபோக்கு கிடையாது. அரசனுடைய நேர் பார்வையில் இவர்கள் சென்று செயல்படுவதற்குரிய வாய்ப்புள்ள காலத்தில் இருந்தது. அப்போ இவன் பாடுவான், அதுக்கேற்ற மாதிரி ஆடுவான். இந்த ஆட்டத்தையும் பாட்டையும் கண்டு அவன் மகிழ்ச்சி அடைந்து அவர்களுக்கு பரிசு பொருட்களை வாரி வழங்குவான். அதே போல கூத்தன், கூத்தாடுகிறவன் கூத்தன், அவனுக்கு துணையாக இருப்பவள் விரலி. இப்படி பல செய்திகள் நமக்கு இலக்கியத்தில் நம்மால் காண முடிகிறது. பண்டை தமிழர் வாழ்வியல் பிறப்பு முதல் இறப்பு வரை இசை முதன்மை பெற்றது எவ்வாறு? பண்டை தமிழருடைய வாழ்க்கையிலே அவன் பறக்கிறதிலிருந்து சாகிற வரைக்கும் அவனோடு இடைப்பட்ட ஒன்று இசை. உதாரணமாக ரொம்ப அருமையா இருக்கு. ஒன்று தாலாட்டு. பிறக்கும் பொழுது பாடுவது தாலாட்டு, இறக்கும் போது பாடுவது ஒப்பாரி. தாள் என்று சொன்னால் நாக்கு என்று பொருள். தாள் என்று சொன்னால் நாக்கு. தாளை ஆட்டி, நாக்கை ஆட்டி பாடுவதனாலே அதற்கு தாளாட்டு என்று பெயர். தாய்மார்களுக்கு தெரியும், குழந்தை பெற்றவர்களுக்கு தெரியும், அல்லது வீட்டிலே குழந்தை இருந்தால் குழந்தையை தூங்க வைக்கின்ற பொழுது அந்த நம்மை அறியாமலே தாய்மார்கள் அவர்களை அறியாமலே ஓ என்று அந்த நாக்கை ஆட்டி, தாளை ஆட்டி பாடுகிற பாட்டு. அதை பாட பாட குழந்தை அறியாமலே கண்ணை மூடி அப்படியே தூங்க தொடங்குவதை நாம் பார்க்கலாம். இப்படி தாளை ஆட்டி பாடுகிற பாட்டு தாலாட்டு. இது குழந்தையை தொட்டிலில் இட்டு பாடுவது. ஒப்பாரி என்பது ஒரு மனிதன் இறந்த போது அவனுக்கு ஒப்பார் எவரும் இலர். எவ்வா நீ செத்து போயிட்டியே, உனக்கு ஒப்பான மனிதன் இந்த உலகத்தில் சமுதாயத்தில் இந்த ஊர்ல யாருமே இல்லையே என்று சொல்லி அவன் புகழை சொல்லி பாடுவது ஒப்பாரி. ஒப்பு எவரும் இலர் என இறந்தவர் பற்றி பாடுவது ஒப்பாரி. என அருமையான சொற்களை தமிழர்கள் உண்டாக்கியிருக்கிறார்கள் பாருங்கள். இது இப்ப இல்லை, நாட் நவ். அதாவது தமிழினுடைய தொன்மையில இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து 40வது கர்நாடக இசைக்கு தாய் எது? தமிழ் இசை. கர்நாடக இசை என்று சொன்னாலே பழைய இசை. கர்நாடகம் என்று சொன்னால் பழமை என்பது பொருள். நம்ம இந்த சில நேரங்களில் நண்பர்கள் பேசுவார்கள், கொஞ்சம் ட்ரெஸ் ஒரு மாதிரி அப்படி அப்டேட் பண்ணல அப்படின்னு சொன்னால், என்ன கர்நாடகம் மாதிரி வரையே அப்படின்னு சொல்லுவாங்க. கர்நாடகம் என்று சொன்னால் பழமை என்று பொருள். ஓல்டு, ரொம்ப ஓல்டஸ்ட். அப்போ அந்த கர்நாடக இசைக்கே தாய் எது என்று சொன்னால் தமிழ் இசை. அப்போ தமிழ் இசையினுடைய அந்த பழமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவாரம் பண்ணும் இசையும் பிரிக்க முடியாதது என்று எவ்வாறு கூறுகிறது? தேவாரம் என்பது ஒரு இலக்கியம், அது பண்ணும் இசையும். பண்ணோடு தமிழ் ஒப்பாய் என்று தொடர் மூலமாக நம்மால் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அடுத்து பண்டை தமிழர் எதற்கு ஏற்ப பன்னிசை வகுத்தனர்? எதற்கு ஏற்ப அவர்கள் பன்னிசை வகுத்தனர்? 42வது ஐவகை நிலத்திற்கும் ஐந்திணைக்கும் ஏற்ப அவர்கள் பன்னிசை வகுத்தனர். பண்டை தமிழர் எவ்வாறு இசை வகுத்தனர் என்று சொன்னால் ஐவகை நிலம். ஏனென்று சொன்னால் நம்ம இலக்கிய வரல முன்னாலே நாம் பார்த்திருக்கிறோம். நிலம் 5 வகைப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 வகையான நிலங்கள். குறிஞ்சி என்பது மலையும் மலையை சார்ந்த இடம் குறிஞ்சி. அது மாதிரி முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடம். அது பார்த்தீங்கன்னா அந்த இதுவே அந்த அதை பார்க்கும்போதே அழகாக இருக்கும். முதல்ல இருக்கிறது மலை,
இல்லைங்களா? அந்த மலையிலே வாழுகின்ற பகுதி, மலையிலே வாழுகின்ற மக்களை குறிஞ்சி நில மக்கள் என்று சொல்லுவார்கள். இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த மலையை ஒட்டி, அதுக்கப்புறம் இங்கே நான் சின்னதாக போடுறேன் பாருங்க, இது மலை. மலையினுடைய சரிவிலே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருப்பது காடு. அந்த காடு சார்ந்த இடத்தை பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை என்று சொல்வார்கள். அதுக்கப்புறம் அந்த மனிதன் காட்டை காட்டாக வச்சிருக்க மாட்டான். அதை பண்படுத்தி அதை வயலாக்கி கிணறுகள் வெட்டி அவன் பண்படுத்த முனைகின்ற போது அதற்கு மருதம் என்று பெயர். வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம். குறிஞ்சி முல்லை மருதம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்தல் என்று சொன்னால் கடலும் கடல் சார்ந்த பகுதி. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். குறிஞ்சி என்பது மலை, மலை சார்ந்த இடம். அந்த மலையை ஒட்டி இருப்பது காடு சார்ந்த இடம் வந்து குறிஞ்சி முல்லை என்று சொன்னார்கள். அந்த காட்டை மனிதன் பண்படுத்தி வளப்படுத்தி வயல் நிலமாக மாற்றுகின்ற பொழுது அது மருதம் நிலம் எனப்படுகிறது. குறிஞ்சி முல்லை மருதம். நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடம் இல்லைங்களா? கடைசியா இருப்பது பாலை என்பது தமிழகத்தில் கிடையாது. ஒருவேளை இயற்கை தவறி மழை பெய்யாத சூழ்நிலையிலே இந்த செழிப்பான நிலங்கள் வறண்டு போவதை பாலை என்று சொன்னார். அரேபியாவில் தான் பாலைவனம், தமிழகத்தில் பாலைவனம் கிடையவே கிடையாது. புரியுங்களா? அதை தான் நானிலம் என்று சொல்லுவார். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் தான் 4 நிலம். ஆனால் மழை தவறுகின்ற பொழுது, மழை இயற்கை நமக்கு பொய்க்கின்ற பொழுது அது வறண்டு போன நிலத்தை தமிழர்கள் பாலை நிலம் என்று 5 நிலமாக, அப்போ ஐவகை நிலம். அந்த ஐவகை நிலத்திற்கும் ஏற்ப பண்ணை, ஐவகை நிலத்திற்கு ஏற்றாற்போல மனிதர்கள் வாழ்க்கை நடத்தினர். அவருடைய பழக்க வழக்கங்கள் 5 வகை நிலத்திற்கு ஏற்றாற்போல் இருந்தது. அந்த இசையை கூட அந்த நிலத்திற்கு ஏற்றாற் போல, சூழலுக்கு ஏற்றாற் போல பண்டை தமிழர் வகுத்தனர் என்பது பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தி. அடுத்து பாருங்க, பண்டை தமிழர் பயன்படுத்திய இசைக்கருவிகள் யாவை? பண்டை தமிழர்கள் தோற்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி என்று பல விதமான இசைகள், தோலாலே இந்த மிருதங்கம் தபேலா இவை தோற்கருவிகள். துளைக்கருவி என்பது புல்லாங்குழல், இந்த ஹார்மோனியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட துளைக்கருவி என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நரம்பு கருவி, நரம்புகளால் வீணை கிட்டார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நரம்பால் இசைக்கப்படுகிற கருவிகள். இன்றைக்கு அப்டேட் இருக்கிற அனைத்து கருவிகளும் பழங்காலத்தில் இருந்ததே நம்மால் உணர முடியும். வள்ளுவம் கூறும் இசை பொழியும் கருவிகள் யாவை? வள்ளுவர் அவரை அறியாமலே 2 இசை கருவிகளை தன்னுடைய பாடலிலே சொல்லியிருக்கிறார். குழல் இனிது, குரலை நான் போட்டுக்கிறேன் பாருங்க. குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். மழலை என்ற குழந்தைகளுடைய சொற்களை உள்வாங்காதவர்கள், குழந்தையுடைய சொற்களை கேளாதவர்கள். குழல் நல்லா இருக்குது, யாழ் இனிமையானது, குழல் இனிமையானது என்று சொல்வார்களாம். இப்போ நமக்கு பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வள்ளுவர் குறிப்பிடும் 2 இசைக்கருவிகள், ஒன்று குழல், மற்றது யாழ். அதுக்கப்புறம் பழந்தமிழகத்திலே உயர்ந்தோர் என கருதப்படுபவர் யார்? பழந்தமிழகத்திலே உழவனுக்கு மிக சிறந்த செல்வாக்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. உழவு தொழில். திருக்குறள் உழவு பற்றி என்ன கூறுகிறது பாருங்க. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுதுண்டு வாழ்பவரே வாழ்வார். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் வாழறான்னா, மனுஷன் சொன்னான், அவன் கஷ்டப்பட்டு உழவு செய்து அதன் மூலமாக வாழ்க்கை நடத்துகிறவன் தான் மனிதன் என்று நெத்தியடி போல வள்ளுவர் இங்கே ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அடுத்து பாருங்க, தமிழர் உலகை எவ்வாறு பாதுகாத்தனர்? 47வது வினா. தமிழர் உழுது பயிர் செய்து இந்த உலகத்தை காத்தனர். உழவர்கள் இல்லை என்று சொன்னால், விவசாயி இல்லை என்று சொன்னால் நாடு இல்லை என்பது நம்ம அனைவரும் அறிந்ததே. எனவே அவர்கள் உழுது பயிர் செய்து இந்த உலகத்தை காத்தனர் என்ற செய்தி அந்த தலைப்பிலே நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 48வது வினா. தமிழரால் போற்றப்படும் உணவு சார்ந்த பழமொழி. உணவு சார்ந்த பழமொழி உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி என்று சொன்னால் உணவு. ஒருவனுக்கு நான் உணவை தருகின்ற பொழுது அந்த மனிதனுக்கு உயிரை கொடுப்பதற்கு சமம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. அது என்னன்னு கேட்டிங்கன்னா உணவு சார்ந்த பழமொழி. கொஞ்சம் கவனிங்க, அந்த கேள்வியெல்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக கேட்குறான் பாருங்க. உணவு சார்ந்த பழமொழி, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் நமக்கு தெரியும். அதை எப்படி அவன் டெக்னிக்கலாக அந்த போட்டித் தேர்வில் மாற்றுறது தான் நமக்கு இந்த கேள்வி வடிவத்திலே கிடைக்கிற ஒரு நமக்கு விடை. அடுத்து பாருங்க, உழவுக்கும் தொழிலுக்கும், உழவுக்கு சிறப்பு செய்யும் நிலம் எது? ஐவகை நிலம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று பார்த்தோம். இந்த ஐவகை நிலத்திலே மருத நிலம் தான் வயலும் வயல் சார்ந்த நிலம் என்று சொல்லுவார்கள். இதுதான் உழவு செய்வதற்கு ஏற்ற இடம். எதன் அடிப்படையிலே பழந்தமிழுடைய வாழ்வு தொடங்கியது? அறத்தின் அடிப்படையிலே. அவர்கள் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா அறம், நல்லது.
நல்லது பேச வேண்டும், நல்லது சிந்திக்க வேண்டும், நல்லது செய்ய வேண்டும். இதுதான் இந்த மூச்சாகவே அவர்கள் கொண்டிருந்தனர். பண்டை தமிழுடைய வாழ்க்கை என்பது அறத்தின் அடிப்படையில் அமைந்தது என்பதை நாம் மறுக்கவும் கூடாது, மறைக்கவும் கூடாது. பண்டை தமிழர் வாழ்வு முறை எத்தகையது? அறம், பொருள், இன்பம், வீடு என்ற ஒரு வாழ்வு முறை அவரிடம் இருந்தது. அதாவது அறத்தின் வழியே பொருள் ஈட்ட வேண்டும், இப்படி கொள்ளுவாங்க அவங்க. அதாவது ஒன்று அறத்தின் முதல் அறம், அறத்தின் வழியே நாம் பொருளை ஈட்ட வேண்டும். பொருள் என்று சொன்னால் பணம். அந்த பொருளை மற்றவர்களுக்கு தந்து அதன் மூலமாக நாம் இன்பம் காண வேண்டும். இந்த 3 நிலை அவர்களுக்கு. அறம், பொருள், இன்பம். அறம் செய்ய வேண்டும், அல்லது அறம் செய்வதற்கு பொருள் இன்றியமையாதது. பொருள் இல்லை என்று சொன்னால் நாம் மற்றவருக்கு பணத்தை கொடுத்து நல்ல காரியங்களை செய்ய முடியாது. அறம் என்றால் நல்லது, அறம் செய்ய விரும்பு, நல்லது செய்ய விரும்பு என்று பொருள். எல்லாவற்றுக்கும் பொருள். பொருளிலார்க்கு உலகம் இல்லை. வள்ளுவர் சொல்றாரே, பொருள் இல்லை என்று சொன்னால் அந்த உலகமே இல்லை. அப்ப எல்லாவற்றுக்கும் அடிப்படை பொருள். அந்த பொருளை நாம் எப்படி ஈட்ட வேண்டும் என்றால் அறத்தின் வழியாக பொருளை ஈட்டி அதன் வழியாக மற்றவர்களுக்கு அதை ஈர்ந்து நாம் இன்பம் காண வேண்டும் என்பது இங்கே நமக்கு பதில். அடுத்து வீரம் பற்றி புறப்பாடல் கூறுவது யாது? வீரம் பற்றி களிரெறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே. களிறு என்று சொன்னால் யானை, யானையில் ஆண் யானை களிர், பெண் யானையை பிடி என்று சொல்லுவார்கள். பெண் யானைக்கு பிடி என்று பெயர், ஆண் யானைக்கு களிறு என்று பெயர். அதனால ஒரு ஆண் யானையை கொள்ளுவது என்பது விளையாட்டான சமாச்சாரம் அல்ல. அந்த ஆண் யானையை கொன்று வீழ்த்துவது யாருக்கு பெருமை என்று சொன்னால் அந்த ஒரு வீரனுக்கு அது ஒரு மிக பெருமையா. களிர் எறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே. அக்கால பெண்டீர் யாரை மணக்க மறுத்தனர்? யாரை மணக்க மறுத்தனர்? பெண்கள் இந்த பையன் வேண்டாம், இவன் வேண்டான்னு எப்போ சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, வீரமற்ற ஆடவரை. எந்த ஒரு ஆடவனுக்கு வீரம் இல்லையோ அப்போ வீரமுள்ள ஆடவனையே அக்காலத்து பெண்கள் திருமணம் செய்ய விரும்பினர். வீரமற்ற ஒரு கோழையை அவர்கள் மணக்க மறுத்தனர் என்பது நம்முடைய தமிழருடைய தொன்மையான வரலாற்று செய்தி என்பதை உள்வாங்க வேண்டும். ஒக்கூர் மாசாத்தியார் பெண்களுடைய வீரம் பற்றி எவ்வாறு பாடுகிறார்? அந்த பாடத்தில், பழைய பாட புத்தகத்தில் பெண்களுடைய வீரத்திற்கு சான்றாக ஒரு செய்தி, அந்த ஒக்கூர் மாசாத்தியாருடைய பாடலை அங்கே செய்தியாக கொடுத்திருக்கிறார்கள். போர் நடக்கிறது. அந்த காலத்தில் போர் நடந்தால் வீட்டுக்கு ஒரு ஆண் போனோம். அது நம்ம இப்போ இருக்கிற மாதிரி அந்த குறிப்பிட்ட படை இருக்காது. இப்போ வச்சிருக்கிற மாதிரி காலால் படை, கப்பல் படை, விமானப்படை என்ற அமைப்பு கிடையாது. அந்த முரசு பல வகைப்படும். போர் முரசு, மணமுரசு, பிணமுரசு. போர் நடக்கின்ற பொழுது ஒரு வகையான முரசு, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அப்பொழுது ஒலிக்கின்ற ஒரு வகையான முரசு, அதே மாதிரி திருமணம் செய்கின்ற பொழுது ஒரு விதமான முரசு. அதை தான் சொல்லுவோம் போர் முரசு, மணமுரசு, பிணமுரசு என்று சொல்லி பல வகையான முரசுக்கள் ஒலிக்கப்பட்டன. போர் முரசு சத்தம் ஒலித்தவுடனே வீட்டிலே இருக்கிற ஒரு ஆடவன் கட்டாயம் அப்படியே போட்டுவிட்டு போர்க்களம் நோக்கி செல்லுவான். அப்படி முதல் நாள் நடந்த போரிலே ஒரு குடும்பத்தை சார்ந்த தந்தை ஏன்னு சொன்னா மகளோடு இருக்கிறார். எம்மா நீ இருமா, எனக்கு வயசாகி போச்சு, சத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முதல் நாள் போரிலே அவர் தந்தை செல்லுகிறார். ஏன்னா அந்த பக்குவமான வாழ்க்கை முறை பாருங்களேன். முதல் நாள் போரில் தந்தையை போறார். போனவர் தான் காலி இல்லைங்களா? முதல் நாள் போரிலே அவர் தந்தையை பறி கொடுக்கிறார். ரொம்ப ஒரு விதத்தில் நமக்கு அது சிரிப்பை வரவழைத்தாலும் கூட வேதனை கலந்த ஒரு வரிகள் இது. முதல் நாள் அந்த போரிலே தந்தை போருக்கு செல்கிறார். தந்தை அந்த போரிலே இறந்து விடுகிறார். அப்பா இறந்துட்டாருன்னு செய்தி வீட்டுக்கு வருது. 2ஆம் நாளும் சண்டை நடக்குது. வீட்டுக்கு ஒரு ஆம்பளை கட்டாயம் போய் ஆகணும். உடனே அந்த பெண் என்ன பண்றான்னு சொன்னா தன்னுடைய கணவனை இல்லைங்களா, தன்னுடைய கணவனை போருக்கு, அடுத்த அப்பாவுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிறது ஆம்பளை கணவன் தான், அவனை அனுப்புறான். கணவனும் போறான். அந்த கணவனும் இந்த போர்க்களத்தில் இறந்து விடுகிறான். அடுத்தடுத்து நிகழ்ச்சிங்க. அதுல 3ஆம் நாள் சண்டை நடக்குது. 3ஆம் நாளும் போர் தொடர்ந்து நடக்கிறது. சுத்தி முத்தி பார்க்கிறார். போர் முரசு கொட்டுகிறது. வீட்டிலே இருந்து ஒரு ஆண் கட்டாயம் செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த சூழ்நிலையிலே ஒரு சிறு மகன் குழந்தை அப்போதான் பால் மறந்த குழந்தை தெருவிலே தவழ்ந்து விளையாடி கொண்டிருக்கிறது. அவனை தூக்கி நிறுத்து, போடா போருக்கு என்று சொல்லி அந்த குழந்தையை போருக்கு போய் என்று சொல்லி கட்டளையிட்டாராம். இதை எப்படி எண்ணி பார்க்க இந்த நிகழ்ச்சி அவர் பாடல் அழகாக சொல்லுகிறார். முதல் நாள் போரிலே தந்தையை பறி கொடுக்கிறார். 2ஆம் நாள் போரிலே கணவனை பறி கொடுக்கிறார். 3ஆம் நாள் போர் போயவில்லை. வீட்டுக்கு ஒரு ஆண் கட்டாயம் செல்ல வேண்டும். அங்கே தனக்கென்று இருந்த ஒரு மகன்
இல்லைங்களா? அந்த அந்த மகனை போருக்கு போய் என்று சொல்லி அவள் அனுப்பி வைத்த ஒரு திறம் இங்கே வியப்பாக பதிவு செய்யப்படுகிறது. இத்தகைய தொன்மை வாய்ந்த பல பழக்க வழக்கங்களை தமிழர் கொண்டிருந்தன. தலைப்பு தமிழனுடைய தொன்மை நமக்கு பாடத்திட்டத்திலே அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய எண்ணை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த பாடத்தை, இந்த கருத்துக்களை நீங்கள் கவனமோடு உள்வாங்கி இந்த தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற நான் உங்களை வாழ்த்துகிறேன். தமிழருடைய தொன்மை என்ற தலைப்பிலே பகுதி 1, 2 என்று சொல்லி தொடர்ந்து நான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். தேர்வுகள் நெருங்கி வருகிறது. கவனமோடு படித்து வாழ்வில் வளம் பெற உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயன்பட்டிருக்குமேயானால் தேர்வுக்கு தயாராகின்ற மற்ற நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள். தமிழும் தங்கையாவும் என்ற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்பொழுது நான் தொடர்ந்து ஆர்வத்தோடு உங்களுக்கு பாடங்களை போடுவதற்கு வசதியாக இருக்கும். ஏறக்குறைய 250 260 பதிவுகளை நான் போட்டிருக்கிறேன். அனைத்துமே குறிப்பாக தொடக்க காலத்திலே சங்க இலக்கியங்கள், 8 தொகை, 10 பாட்டு, அப்புறம் 14 கீழ்கணக்கு அத்தனையே நான் போட்டிருக்கிறேன். பலர் அதிலே பார்த்து உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவு செய்திருக்கிறீர்கள். குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்டுகளை நீங்கள் தொலைபேசி வழியாக சொல்லுவதை விட அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதிவு செய்கின்ற பொழுது மன்னிக்கவும், அந்த வாட்ஸ்அப்பில் தருவதற்கு பதிலாக அந்த பாடத்துக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்கின்ற பொழுது அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். ஐயங்களை தெளிவு பெறுவதற்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் நேரிலேயும் ஃபோன் செய்து கருத்துக்களை தெரிவிக்கிறீர்கள். ஒரு பதிவு வந்தவுடனே அந்த பதிவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்ற பொழுது அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். எனவே கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள். மற்றொரு சிந்தனையோடு நாம் மீண்டும் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.